Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. கார்த்தி அவர்கள் தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சர்தார் 2ன்னு பேக் டு பேக் நிறைய ஹிட் பிலிம்ஸும் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், லோகேஷோட டைரக்ஷன்ல அடுத்தது கைதி 2 படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிறது. கூலி படத்துக்கு அப்புறம் கைதி 2ல தான் ஃபுல் ஃபோக்கஸ்டா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ இந்த படத்துல ஏற்கனவே நம்ம கமல் அவர்கள் நடிக்க போறாரு, சூர்யா அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ண போறாரு, நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜய் சார் கிட்ட ஒரு ரிக்வஸ்டா வச்சிருக்காரா, நீங்க இந்த படத்துல நடிக்க முடியுமா, ஒரு சின்ன சீனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா. அதுக்கு விஜய் சார் சைட்ல இருந்து இந்த மாதிரி எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கு, வேலை நிமித்தமால என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு லோகேஷ் அவர்கள் நீங்க வரலனா கூட பரவாயில்ல சார், படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் மட்டும் எனக்கு தேவைப்படுது, அத உங்களோட வாய்ஸ்ல இருந்ததுன்னா படத்துக்கு இன்னும் உயிர் இருக்க மாதிரி இருக்கும். முக்கியமா இந்த லீடு விக்ரம் படத்தோட பார்ட் 2க்கான லீடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை சோசியல் மீடியாஸ்ல பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட லைனை பத்தி பேசும்பொழுது இந்த டாடாக்காரன் தமிழ் இருக்காருல்ல, அவரோட இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாங்க, கார்த்திக் அவர்களும் தமிழ் அவர்களும் இணைந்து. அந்த படத்துக்காக தான் நான் ஈகரா வெயிட் பண்றேன். ஏன்னா கார்த்தி லைனப் எப்பவுமே ஒரு படம் பண்ண இயக்குனரோட அடுத்த படம் இவர் பண்ணுவார். மீன்ஸ் அவர் அந்த படம் பண்ணிருக்க மாட்டாரு. ஒரு இயக்குனர் ஒரு புதுமுகங்களை வச்சு இதுல ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங்கா ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. அடுத்த படம் பாத்தீங்கன்னா கார்த்தியோட இயக்கத்துல இருப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஆரோக்கியமான விஷயமும் கூட. அது ரொம்ப எப்படி சொல்றது, மிக அதிகப்படியா பேசும் வகையில அந்த கதை அமையும். அதுதான் கார்த்தியோட செலெக்ஷன். சில இடங்கள்ல தடுமாறினாலும் இப்ப மெய்யிலுக்கு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த படம் வரும் பொழுது நிறைய பேர் எவ்வளவு விமர்சனம் சொன்னாலுமே கூட அந்த படத்தை இப்ப பயங்கரமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் மெய்யிலக்கணும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. சாய் பல்லவிலாம் அந்த படத்தை சரியா இந்த மாதிரி யாருமே பண்ணிருக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த குக் வித் கோமால்ல இருக்கக்கூடிய ஷாலின் சோயெல்லாம் கார்த்தியை தவிர அந்த கேரக்டர் யாரும் பண்ணிருக்க முடியாது, யாரு அந்த மனுஷன் அப்படி நடிச்சிருக்காரு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது 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 அவர் தான் எப்பவுமே குடும்பத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டே இருப்பாரு, அவருக்குன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் ரொம்ப அழகான விஷயமும் கூட கார்த்திகிட்ட. இப்ப நம்ம கைதி 2க்கு வந்துருவோம். ஏன் அந்த படத்துல விஜய் அவர்கள் அப்படின்னு பேசப்படுதுன்னா, விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, கமல் அவர்களும் அதுல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க தானுங்க விட்டு கொடுத்தாங்க. கைதின்னு ஒரு படம் எடுத்தாங்க, சார் இந்த மாதிரி விக்ரம்னு ஒரு படம் எடுக்கிறோம், அதுல நீங்க உங்களோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நான் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்றேன், நான் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா ஓகே நான் வரேன் சார், அண்ணனையும் ரோலெக்ஸா ஓகே எடுத்துக்கங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் லியோ வருது. லியோலயும் கைதியில் இருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்பெக்டர் தான், அதாவது அந்த போலீஸ்காரர் தான் நடிச்சிருப்பாரு. அவர் நடிக்கும் பொழுது விஜயோட வீட்டுக்கு அவர் தான் காவல். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அங்க ஒரு லேட் ஆச்சுல, கைதி படத்துல இவர் தான் அங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி அத்தனை வில்லன்களை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்க்க காமெடியா இருந்தாலுமே அதோட ரிலேட்டடா வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லியோல என்ன பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் கைதி வரும், விக்ரம் வரும், எல்லா விஷயங்களும் வந்தாலுமே கூட அந்த படத்தை அடுத்த பீக்கி கொண்டு போச்சு. மீன்ஸ் இதெல்லாம் இருக்க போகுது, இந்த யூனிவர்ஸ்ல என்னன்னா இருக்க போகுது, விஜய் படத்துல யார் யார் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்போ நீங்க 2 ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம். கமல் ப்ரொடக்ஷன்ல வந்த படங்கள்லயே விக்ரம் தான் தாறுமார் ஹிட். என்ன காரணம் அப்படின்னா சூர்யா அவர்கள் இருக்காங்க, கைதியோட விஷயங்கள் இருக்கு, ஒரு யூனிவர்ஸ் அங்க கிரியேட் பண்ணாங்களா. லியோ படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா கைதி இருக்காங்க, அதுக்கப்புறம் கமல் சாரோட வாய்ஸ் இவங்க எல்லாம் வரும்பொழுது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும், அதாவது செகண்ட் ஹாஃப் லியோல சரியா அமையலனாலுமே கூட அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துருச்சு. ஏன்னா லோக்கி இருக்காரு, யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாரு அப்படின்னா அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் அதை விதை போட்டு தண்ணி ஊத்தி வளர்த்து இந்த ப்ரொடக்ஷன் நான் சொல்றேன். ஏன்னா கைதி அப்படின்றது சூர்யாவோட குடும்பம், ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அப்படின்றப்போ அவங்களுக்கு கமல் சாருக்கு ஒரு ஹிட் கொடுத்துட்டோம் எங்களால, விஜய் சாருக்கு ஒரு ஹிட் கொடுத்துட்டோம் அதுவும் எங்களை வச்சு. அப்ப இவங்க இருந்து யாராவது ஒருத்தர் எங்க படத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா? ஏன்னா இவங்களும் அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ரிலேட்டடா தானே பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம விக்ரம் படம் முடிச்சதுமே கைதி 2 ரெடியா இருந்தது, இன்னும் கைதி 2 ரெடியா தான் இருக்கு, அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அழைக்கிறாங்க, இந்த பக்கம் ரஜினி அவர்கள் அழைக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு லோகேஷ் கனகராஜ். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அடுத்தது எனது கைதி 2 தான் அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல விஜய் அவர்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதோ இல்ல அவர் கேமியோ வரதோ சொல்ல முடியாதுங்க. கேமியோ வந்துடுவாரு. ஏன்னா லோகேஷ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்ல தம்பி.
அதனால வந்து நெல்சனும் கூட தான். ஆனா லோகேஷை ரொம்ப அந்த லைனப்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தம்பியா அட்லி இருப்பாரு, 2வது தம்பியா லோகி இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் நெல்சன். இவங்கெல்லாம் அந்த ஆர்டர்ல இருப்பாங்க. இவங்க யார் கூப்பிட்டாலும் விஜய் அவர்கள் நோ சொல்ல மாட்டாங்க. என்னதான் கட்சி பணிகள் அதிகமா இருந்தாலுமே கூட கைதி 2ல கமல் அவர்களும் விஜய் அவர்களும் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதோட எண்டு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விக்ரம் 2ல தான் இருக்கும். சாரி, விக்ரம் 3ன்னு எடுத்துக்கலாம். அதை அங்கதான் இருக்க போகுது. இந்த படத்துல இவங்க 2 பேரும் இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா விஜயோட பங்கு இந்த கைதிக்கு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கூலி படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் படத்தோட பார்ட் 2ல நடிக்க போறாரு. ரீசெண்டா இந்த படத்தோட ஒரு டீசர் மாதிரி வந்திருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நெல்சன் அண்ட் அனிருத் இவங்களோட காம்போல ஒரு மாதிரி காமெடியா ஒரு மாதிரி கொண்டுட்டு போயிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் வந்து ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல இந்த படத்துல நம்ம ரஜினி அவர்களுக்கு வில்லனா எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஹீரோவா நடிக்கிறதையும் தாண்டி தொடர்ந்து பல படங்கள்ல வில்லனா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. முக்கியமா கேம் சேஞ்சர் படத்துல எல்லாம் ஒரு வில்லனாவே பாவிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கும் போதெல்லாம் என்னடா நீ பண்றேன்ட்டு ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராகவும், ஒரு ஹீரோவா பண்ணா ஹீரோவா அடாப்ட் ஆகிக்கிறாரு, வில்லனா பண்ணா வில்லனா அடாப்ட் ஆகிக்கிறாரு, காமெடியனா பண்ணா அதே மாதிரி அந்த கேரக்டருக்கு ஈக்குவலா ஆயிடுது. இப்போ நம்ம ரஜினி அவர்களுக்கு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் ஒரு வில்லனா வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பிரம்மாண்டமாவும் வியப்பாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வரிசையில வந்து நிறைய படங்களை நடிச்சதும் விட்டீங்க, நடிக்க போறதும் நான் சொல்றேன் குட் பேட் அக்லி. ஏன்னா அதுலதான் அஜித் குமார் அவர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசுறதுமே நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்க டான், ஸ்பைடர் எடுத்துக்கங்க. ஸ்பைடர்ல வந்து அந்த ரியாக்ஷன், அந்த மேனரிசம் எல்லாம் இன்னும் பல பேத்துக்கு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். எஸ்.ஜே. சூர்யா ஒரு நடிப்பு, தனுஷும் எஸ்.ஜே. சூர்யாவும் தான் இப்ப நடிப்பு அரக்கனாவும் அசுரனாவும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் அதிகமான ஒரு டக் ஆஃப் த டவுனாவே அமைஞ்சிருக்கு. அவருக்கு இயக்கத்தை விட நடிப்பு, மனுஷெல்லாம் முன்னே நடிச்சிருந்தாருன்னா வேற லெவல்ல வந்திருக்கலாம். அதாவது அவர் இயக்கன காலத்துல சொல்றேன். சரி, ஓகே, இப்ப நம்ம இங்க வந்துருவோம். ஜெயிலர் 2 ஆல்ரெடி இதுல வந்து மோகன்லால் அவர்கள், சிவராஜ்குமார் அவர்கள், பாலையா அவர்கள், சிரஞ்சீவி அவர்கள், எல்லா பெரிய பேர்களும் ஆல்ரெடி ஜெயிலர்ல வந்து மோகன்லாலும் சிவராஜ்குமாரும் நடிச்சிருக்காங்க. அவங்க மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலுமே கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம், யார நம்ம வந்து ஒரு இங்க ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுது, நெல்சன் யூனிவர்ஸ். அதனால இங்க யார் யார் கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு தான். இன்னும் மலையாளத்துல இருந்து இன்னொரு பெரிய தலை ஒண்ணு இறங்க போகுது. அது இன்னும் வேற லெவல்ல இருக்க போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாலையா அவர்கள் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படக்கூடிய கட்டத்துல தான் இருக்காங்க. பாலையாவும் ரஜினி அவர்களும் சேர்ந்தாருன்னா இந்த ட்ரெயின் பறக்க போதா இல்ல கார் பறக்க போதானே அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த படத்துல நல்ல வில்லன் வேணும். ஏன்னா ஜெயிலர் படத்துல விநாயகம் வந்து தரமா நடிச்சிருப்பாப்ல. பெரிய ஒரு அளவு இல்லை அப்படின்னாலுமே கூட அவரோட ஸ்லாங், அவரோட மாடுலேஷன், மேனரிசம் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு ஜெயிலருக்கு. அதுல வந்து மலையாள படத்தோட மிகப்பெரிய முன்னணி கதாநாயகர் தான் வில்லனாவே கேட்டிருந்தாங்க, அது அமையல. ஆனா இந்த படத்துக்கு யாரு அப்படின்னா 2 வில்லன்கள் இருக்கிறதா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா யாரு அப்படின்றத தகவல்கள் அதிகாரப்பூர்வமா வரலாலுமே கூட எஸ்.ஜே. சூர்யா அதுல ஒன் ஆஃப் த வில்லன் அப்படின்றத நம்ம ஆட்கள், நம்ம சோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உரிடுவாங்க. எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் எல்லாருக்குமே வில்லன் ஆகிட்டே இருக்காரு. அந்த வரிசையில ரஜினி அவர்களுக்கும் வில்லன் ஆறாரு. அவரோட மேனரிசம் தாங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த கேம் சேஞ்சர் எல்லாத்துலயுமே அந்த டைலாக் டெலிவரி இருக்குல்ல, அதுலயே மனசை ஸ்கோர் பண்ணிட்டு போயிறாரு. மார்க் ஆண்டில வந்து அப்பா பையனா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனா இதுல ரஜினி சாருக்கு அப்படின்ற அளவுக்கு நினைச்சு பாருங்களேன். ஏன்னா இந்தியன்ல ஆல்ரெடி அவரோட பங்கும் இருக்கு, எல்லாரோடையும் நடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் இயக்கணும்னு நினைச்சாரு, இப்ப எல்லாரோடையும் நடிச்சிட்டாரு. அந்த வரிசையில் தான் ஜெயிலர் 2லயும் அவர் இணைய போறதாகவும் நிறைய விஷயங்கள் வருது. நினைச்சு சரியா இருக்க போகுது. கண்டிப்பா சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ படத்துல இருந்து ரீசெண்டா ஒரு சாங் கேட்டிருந்தோம். அதை தொடர்ந்து ரீசெண்டா வந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போட்டோஸ்மே சோசியல் மீடியாஸ்ல அதிகமா வைரலா இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ சூர்யா அவர்களோட 46வது படத்தை லக்கி பாஸ்கர், இந்த படத்தை வந்து நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். அந்த படத்தோட டைரக்டர் தான் சூர்யா அவர்களோட நெக்ஸ்ட் பிலிம், அதாவது 46வது பிலிமை டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து இந்த லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படத்தை எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே போய் உட்காந்துருப்போம். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும், நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்போம் அப்படிங்கறது நினைக்கல. ஏன்னா அவருடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அந்த டைரக்டர் ஒரு படம் எடுத்தாருன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய கதையை நம்ம கூட ரிலேட் பண்ணிப்போம். அந்த மாதிரிதான் அவரோட கதைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் இருக்கும்னு நினைக்கிறேன். லக்கி பாஸ்கர் அதான் நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப சின்ன பட்ஜெட், அதாவது பெரிய பட்ஜெட் தான், செட் ஒர்க்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்து தமிழ் ஆடியன்ஸ்ல மிகப்பெரிய ட்ரீட்டா அமைஞ்சது. எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட்டும் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் ஏன் சூர்யாவோட லேட் பண்ணி பேசுறாங்க, இது வந்து அஃபிஷியலா வந்துச்சா, எல்லாருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, யார் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னாலுமே கூட ஏன் இப்ப அதிகமா பேசுறோம். படத்தோட தலைப்புல அறிவிச்சிட்டாங்க, இந்த படத்தோட ஹீரோயின் அறிவிச்சிட்டாங்க, இவங்களே எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ற மாதிரி அவங்க டீம். அப்படியா, யார் ஹீரோயின் அவங்களா, யார் ப்ரொடக்ஷன் இவங்களா அப்படின்ற மாதிரி
ஆனா இயக்குனர் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இது எந்த காலகட்டத்துல நடக்க போகுது மீன்ஸ், ஏன்னா இப்ப அவர் வந்து ஆர்ஜே பாலாஜி படத்துல ரொம்ப பிஸியா இருக்காரு. இதை தொடர்ந்து மலையாள இயக்குனரோட இணைய போறாரு அப்படின்றதும் அதிகமான பேச்சாடுச்சு. இப்ப தெலுங்கு போயிட்டாங்க. இன்னும் என்னென்ன லாங்குவேஜ்ல மாத்த போறாங்கன்னு தெரியல. சூர்யா அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. ரெட்ரோ ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி படம் மட்டும். வெற்றிமாறன் அவர்கள் என்ன நிலையில இருக்காரு, அந்த கதை என்ன ப்ராசஸ்ல இருக்கு, டைரக்டா ஷூட்டா இல்ல அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுதா அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு 2 படம் கம்மிட் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன அந்த மலையாள இயக்குனரும் தெலுங்கு இயக்குனரும் அடுத்தடுத்து ரெடியா இருக்காங்க பவுண்டட் ஸ்கிரிப்டோட. ஸோ சூர்யா அவர்கள் இதை தான் எதிர்பார்க்கிறாரு. இனி வரவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கமர்ஷியலாகவும் கொடுக்கணும், அதுல கண்டென்ட்டும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல சீக்கிரமாவும் எடுக்கணும். ஏன்னா நீங்க அங்க போயிட்டாரு அப்படின்னா, வாடிவாசல் போயிட்டாரு அப்படின்னா 2 வருஷம் மனசு வெளியே வர முடியாது. அந்த படம் அது ஒர்த்து தான். அந்த 2 வருஷம் அப்படின்றது அதுக்கான அவுட் அப்படின்றது பயங்கரமா வரப்போகுது. ஆனா இதுல யாரு முன்னாடி அப்படின்றத அவரு தான் சொல்லணும். இப்போதைக்கு ஆர்ஜே பாலாஜி ஷூட்டிங்ல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கு.